சரி, இந்த நாளில் நாம் பார்க்க போகின்ற தலைப்பு என்ன அப்படின்னா, ஒரு முக்கியமான தலைப்பு. இந்த மாதத்தின் தலைப்பு என்ன அப்படின்னா, சபையாக வளருவோம். லெட்ஸ் க்ரோ ஆஸ் அ சர்ச். ஸோ இந்த தலைப்பை தான் நாம் வந்து இன்றைக்கு ஆழமாக தியானிக்க இருக்கிறோம். இன்னும் அதிகமாக நாம் வந்து தெரிந்து கொள்வதற்கான ஒரு தலைப்பாக இந்த தலைப்பை நான் எடுத்துக்கொண்டேன். சபையாக வளருவோம். லெட்ஸ் க்ரோ ஆஸ் அ சர்ச். இப்போ என்ன அப்படின்னா, நம்முடைய அழைப்பை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், நம்முடைய அழைப்பு வந்து ஒரு குழுவான அழைப்பு கிடையாது. அதாவது நம்ம வந்து ஒரு குரூப்பாக வந்து அழைக்கப்படலை. எப்படி இஸ்ரேல் மக்கள் வந்து ஒரு தேசமாக அழைக்கப்பட்டாங்களோ, அதே போல் நம்ம வந்து ஒரு தேசமாக அழைக்கப்படலை, இல்லைங்களா? நம்முடைய அழைப்பு வந்து ஒரு குழு கிடையாது, இல்லைன்னா ஒரு குரூப் கிடையாது. சொல்ல போனால் சொல்லுவாங்களே, கும்பலோட கோவிந்தா, அந்த மாதிரி கிடையாது. ஆகவே நம்முடைய அழைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி அழைப்பாக இருக்கு. நாம் எல்லோருமே தனித்தனியாக என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த அழைப்பிற்குள்ளாக அழைக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவனுடைய இந்த அழைப்பிற்குள்ளாக நாம் தனித்தனியாக அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உங்கள் குடும்பத்திலேயே கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா, கணவன் நல்ல ஆவிக்குரிய வாழ்வில் ஓடுறார் அப்படின்னா மனைவி வந்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. மனைவி நல்ல ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுறாங்க அப்படின்னா கணவன் வந்துருவார் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இருவரும் சரியாக ஓடினாதான் என்ன செய்ய முடியும்? அழைப்பில் வெற்றி பெற முடியும், இல்லைங்களா? அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாருன்னா, நான் திரும்பி வரும் பொழுது அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதாக என்ன செய்வேன்றாரு? பலன் அளிப்பேன்றார். அவனவன் செய்த கிரியைக்கு, இல்லைங்களா? கிருபை வேதாகம ஐக்கியம் செய்த கிரியைக்கு பலன் தருவேன் கிடையாது. அவனவன் தனித்தனியாக நீ என்ன கிரியை செஞ்ச, தனித்தனியாக நீ விசுவாசத்தில் எப்படிப்பட்ட காரியங்களை செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு தேவன் என்ன செய்கிறேன்னு சொல்றாருன்னா, அதற்கு பலனை தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமம் சொல்லப்படுது. அப்ப நாம் ஒரு காரியத்தை என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நம்முடைய அழைப்பு இது ஒரு தனிமையான அழைப்பு, ஒரு இண்டிவிஜுவல் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்க்கிறோம். இது வேதாகமத்தில் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 1 கொரிந்தியர் 9:24. 1 Corinthians 9:24. பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பாருங்க, பந்தய சாலையில் அநேகர் ஓடுகிறார்கள், ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே என்ன ஆகிறது இல்ல, பந்தய அந்த பரிசை என்ன ஆகிறது இல்ல, பெற்றுக்கொள்றது இல்ல. சொல்ல போனா இன்னைக்கு எக்ஸாம் கூட எல்லாம் எழுதுறீங்க, எல்லாருமே என்ன செய்ய மாட்டீங்க? பரிசை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. இந்த சென்ஸ் உங்களை டிமோட்டிவேட்லாம் பண்ணல, எல்லாருமே பாஸ் ஆயிடலாம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், தேர்ட் பிரைஸ் இருக்குல்ல, அது முக்கியம் இல்ல. ஸோ அதே போலதான் வந்து பவுல் கூட என்ன சொல்றாரு, நம்முடைய அழைப்பு கூட அப்படிதான். என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருமே அழைக்கப்பட்டிருக்கோம், நம்ம எல்லோருமே சொல்ல போனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் எல்லோருக்குமே எது கிடைக்க போறது கிடையாதுன்றாரு, பரிசு கிடைக்க போறது கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லோருமே அதற்கேற்ற வேலையை செஞ்ச பரிசு கிடைச்சிரும். ஆனா எனக்கு அழைப்பு இருக்கு, அதனால் நான் வந்து எனக்கு தேவன் பரிசு கொடுத்துருவாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இப்போ உதாரணமா வந்து நான் எக்ஸாம் இன்னைக்கு எழுதினாலே எனக்கு வந்து அலெக்ஸ் பிரதர் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் போட்டுருவாருன்னு அர்த்தம் கிடையாது, இல்லையா? நான் அட்டன் பண்ணியிருக்கேன், நான் நல்லா எழுதியிருக்கேன், இல்லையா? ஸோ என் ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு அப்படின்றதுனால போட்டுற மாட்டாரு, இல்லைங்களா? அதே போல தான் ஸ்கூல்ல கூட மிஸ்லாம் என்ன செய்வாங்க, நீங்க நல்ல எக்ஸாம் எழுதிருக்கீங்களான்னு பார்த்துட்டு தான், கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு தான் எழுதுவாங்க. மேபி கிரேஸ் மார்க் போடுவாங்க, அழகான ஹேண்ட் ரைட்டிங்னா ஒரு 2 மார்க் போடுவாங்க, அதுக்காக உங்களை பாஸ்லாம் பண்ணி விட்டுற மாட்டாங்க, இல்லைங்களா? அப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து அழைக்கப்பட்டுட்டோம் இல்லைன்னா கலந்து கொண்டுட்டோன்றதுனால நம்மளுக்கு வந்து பரிசு கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, எல்லாரும் ஓடுறாங்க பந்தய சாலையில். பவுல் சொல்ல போனால் இதை எழுதும் பொழுது ஒலிம்பிக் கேம்ஸை கூட பார்த்துருப்பார் அவர். ஏன்னா ஒலிம்பிக் கேம்ஸ் அது எப்போ ஆரம்பிச்சது? அது இயேசு வருவதுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்ற மாதிரி சொல்றாங்க, இல்லைங்களா? பிசி கிமுல ஆரம்பித்தது தான் இந்த ஒலிம்பிக் கேம். அப்போ மேபி அப்போஸ்தலர் பவுல் அதை கூட பார்த்துருக்கலாம், இல்லைங்களா? பவுல் வந்து ஓடுறதெல்லாம் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்குற ஒலிம்பிக் கேம் வந்து மாறிடுச்சு. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஒலிம்பிக் கேமாக மாறிடுச்சு.
ஆனால் அந்த காலகட்டத்தில் அது வந்து அவங்களுக்கு தெரிந்த வண்ணம் அந்த போட்டியை வந்து நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த போட்டிகள் அது என்ன ஆயிடுச்சு, அது இன்னும் வளர்ந்து பல காரியங்கள் இன்றைக்கு அது பெருகிடுச்சு இல்லைங்க. டெவலப்மெண்ட், இப்போ மனிதர்களுடைய உடையிலே எவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா. நம்ம ஒரு காலகட்டத்தில் எப்படி ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதே போல் வந்து மனிதர்களுடைய இதில் கம்யூட்டேஷனில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எவ்வளோ டெவலப்மெண்ட். மாட்டு வண்டியில் தான் போயிட்டு இருப்போம் இல்லைங்களா, மாட்டு வண்டியில் போவோம், வேற இதில் போவோம், நடந்தான் போவோம் பொதுவாக, இல்லைன்னா ஒரு பீரியடில் சைக்கிள் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு அறிவியல் வளர எல்லாம் வளரும் பொழுது இதுவும் வளர்ந்துடுச்சு. அதே போல் இந்த போட்டிகள் கூட இன்றைக்கு ஒலிம்பிக் கேம்ஸ்லாம் வந்துடுச்சு. இன்றைக்கு நீங்கள் ஆன்லைனில் இணையதளத்தில் நீங்கள் டிவியில் எல்லாத்துலேயும் அதை வந்து லைவாகவே பார்க்க முடியுது. மேபி அப்போஸ்தலர் பவுல் பல இடத்தில் பயணிக்கும் பொழுது கிரேக்க பகுதியிலலாம் நிறைய பயணிச்சிருக்கார் இல்லையா. ஸோ மேபி இதை கூட பார்த்துருப்பார், அதனால தான் எழுதுறாரோ என்னமோ. என்னன்னா, பந்தய சாலையில் அநேகர் ஓடுறாங்க, ஆனால் ஒருவனை என்ன செய்கிறான், பந்தய அந்த பரிசை பெற்றுக்கொள்றான், ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லோருமே இந்த அழைப்பிற்குள்ளாக வந்திருக்கோம், நம்ம எல்லோருமே வந்து தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் தேவனால. ஆனால் நம்ம எல்லோருக்குமே எது கிடைக்க போறது கிடையாது, பரிசு கிடைக்க போறது கிடையாது. எல்லாருக்குமே பரிசு எப்போ கிடைக்கும், அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுனா என்ன கிடைக்கும், பரிசு கிடைக்கும். கலந்து கொள்றதுனால, அழைப்புல வந்துட்டதுனால என்ன கிடைக்க போறது கிடையாது, பரிசு கிடைக்க போறது கிடையாது. இப்ப ஆபிரகாம் இருக்கிற வேதாகமத்தில் நம்ம பார்க்கிறோம், அவரை தேவன் அழைத்தாரு, அழைத்த உடனே வந்து அவருக்கு வந்து தேவன் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறிடுச்சானா இல்ல. அவர் அந்த அழைப்புக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறார், தேவனுக்கு தொடர்ந்து கீழ்ப்படிதல் உடையவராக இருந்தார் இல்லைங்களா. அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார். அவருடைய வாழ்க்கையில வந்து அந்த கீழ்ப்படிதல் அவருக்குள்ளாக காணப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய லைஃப்ல கூட நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் அப்படின்னா நாம் வந்து கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படியும் பொழுது நம்ம எல்லாருக்குமே என்ன கிடைக்கும், கண்டிப்பா பரிசுகள் கிடைக்கும். ஆனால் இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த அழைப்பு இது தனிப்பட்ட அழைப்பு இல்லைங்களா. கிருபை வேதாகம் ஐக்கியத்துல எல்லாரும் வந்து கலந்து கொள்றதுனால உங்களுக்கு பரலோக வாய்ப்பை தேவன் கொடுக்க போறது கிடையாது. அப்போ இதில் நிறைய சத்தியங்கள் சொல்லப்படுது, தேவனுடைய வார்த்தைகள் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளப்படுது. ஆனால் அதை எந்த அளவுக்கு நீங்க நம்ம செயல்படுத்துறோம், வாழ்க்கையில நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி செயல்படுத்துறோம், எப்படி இருக்கிறோம், எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிதல் உடையவர்களா இருக்கிறோம், இதற்கேற்றபடி விசுவாச கிரியைகள் நம்ம எவ்வளவு செய்யறோம் இல்லைங்களா. உள்ளான மனிதனில் பலப்படுவதற்கு என்னென்ன செய்யறோம், இதற்கேற்றபடி தான் என்ன கிடைக்க போகுது, நமக்கு பலன் கிடைக்க போகுதுன்றத மனதில் ஆழமாக வைத்துக் கொள்ளணும். அதே சமயத்தில் நாம் என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, நாம் தனிப்பட்ட அழைப்பாக அழைக்கப்பட்டாலும் வேதாகமம் நம்மளை எப்பவுமே வந்து ஒரு குழுவாக இருக்க தான் சொல்லுது இல்லைங்களா. அழைப்பு தனிப்பட்டது தான், ஆனா பைபிள் வந்து எப்பவுமே எதை என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா, குழுவா இருங்க இல்லைங்களா, சபையாக இருங்க, ஒரு குடும்பமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. அதனாலதான் இந்த தலைப்பு கூட லெட் அஸ் க்ரோ இல்லைன்னா லெட்ஸ் க்ரோ ஆஸ் அ சர்ச், சபையாக வளருவோம் இல்லைங்களா. நாம் எல்லோருமே வந்து தனிப்பட்ட வாழ்வில் வளரணும் அப்படின்னா சபையாக நம்ம வந்து வளரும் பொழுதுதான் அது வளர முடியும். இல்ல சொல்ல போனால் சபைக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பார்க்கிறோம், அவர் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் இல்லையா. அவருக்கு விசுவாசத்தை இன்னும் பெருக செய்யறதுக்கு ஏதாவது தேவைப்படுதா, இல்லை யாராவது வேணுமா, இல்லை. அவருக்கு வந்து சோர்ந்து போகும் பொழுது அவருக்கு பலன் கொடுப்பதற்கு யாராவது வந்து ஆறுதல் சொல்லணுமா, பேதுரு யாக்கோபு யாராவது வந்து இல்லை. அப்படி இருந்தால் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்பவுமே யாரோட தான் இருக்கிறாரு, அவருடைய சீஷர்களோடு இருந்து கொண்டே இருக்கிறாரு இல்லைங்களா. சீஷர்களோடு அவர் எப்பொழுதுமே அவர் நடமாடுகிறார், அவர்களோடு அவர் இணைந்து கொண்டே இருக்கிறார். அவர் தனிமையா இருக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு இருக்கிறாரு. ஆனா அதை விட்டுட்டு அவர் எப்போ வந்து வெளியில வராரோ எப்பவுமே யாரோட தான் இருக்கிறாரு, எங்க போனாலும் சீஷர்களோடு போறாரு. அப்ப என்ன செய்யறாரு அப்படின்னா, அவர் வந்து அவருடைய அழைப்பு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அழைப்பு தனிப்பட்ட ஒரு அழைப்பு தான். ஆனாலும் அவர் யாரோடு தான் இருக்கிறாரு, அந்த விசுவாச ஐக்கியத்தோடு இருக்கிறாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலும் நாம் தனிப்பட்ட அழைப்பில் அழைக்கப்பட்டாலும் நாம் விசுவாச இந்த ஐக்கியத்தில் ஐக்கியமாக இருப்பது இல்லை, சபையாக நாம் கூடி வருவது, சபையாக இணைவது, அது மிக மிக அவசியமாக இருக்கு. ஒரு சில வசனங்களை வாசிப்போம் பாருங்க. எபேசியர் 4:15-16, எஃபிஷியன்ஸ் 4:15-16.
அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பிலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாகுகிறதற்கேதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாருங்க, அப்ப என்ன சொல்லப்படுது அப்படின்னா, நாம் எல்லோருமே இந்த இடத்துல பவுல் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, சபையாக நம்ம என்ன செய்யணும், வளரணும். நம்ம எல்லோருக்குமே கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம் எல்லோருமே அவயமாக இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இசைவாக செயல்படணும்ன்றாரு இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றாக நாம் சபையாக என்ன ஆகணும், வளரணும். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் நாம் என்ன செய்யணும், வளரணும். அப்படின்னா நாம் சபையாக வளருவதும் அது அவசியம் அப்படின்றார். அதனால தான் எபிரேயர் 10:25 சொல்லப்பட்டிருக்கு என்ன, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இது ஏன் ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, இந்த கூடுகை ஏன் அவசியமா இருக்கு அப்படின்னா, நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகம் மெஜாரிட்டியா இருக்கு இல்லைங்களா? இந்த உலகம் பெரும்பான்மையா இருக்கு. சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அது சிலராக தான் இருக்கிறாங்க, இல்லைன்னா குறைவாக தான் இருக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், என்ன பிரதர் சொல்றீங்க, கிறிஸ்துவம் இன்றைக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, உலகத்தில் எத்தனை சதவிகிதம் கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க தோராயமா? இப்ப எத்தனை சதவிகிதம்? அரவுண்ட் 30%, 28 to 30% இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மிச்சம் 70% கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் தான். அப்படின்னா எத்தனையோ மில்லியன்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ நீங்க கேட்கலாம், சொல்ல போனால் இன்னொரு கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் பொழுது, மதங்களிலேயே பெரும்பான்மையாக மனுக்குலத்தில் இருக்கக்கூடிய மதம் என்னதான்? கிறிஸ்துவம் தான் இல்லையா? ஸோ அதிகமாக சதவிகிதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவம் தான் அதிக சதவிகிதம் கொண்ட மதம் இல்லைங்களா? அரவுண்ட் 28 to 30%. அதுக்கப்புறம் வர்றதுதான் இஸ்லாமியர்கள், மற்ற மதங்கள் எல்லாமே, இந்துக்கள், இது எல்லாமே அதுக்கப்புறம் வர்றது தான். அப்போ நம்ம யோசிக்கலாம், இத்தனை பேர் இருக்கிறாங்களே, இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, கிட்டத்தட்ட 30% சொல்ல போனால் மனுக்குலத்தில் அட்லீஸ்ட் இப்போ கரண்ட் கணக்கின்படி எடுத்து பார்க்கும் பொழுது, தற்பொழுதைய கணக்கின்படி எடுத்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவம் தான் வளர்ந்துட்டு இருக்குதே, பெருசா இருக்குதே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதில் எதெல்லாம் கருதப்படுது அப்படின்னா, பெயரளவு கிறிஸ்தவர்களும் என்னாராங்க, கருதப்படுறாங்க இல்லைங்களா? ஸோ பெயர்ல கிறிஸ்துவ பெயர் இருக்கும், ஆனா உண்மையாகவே என்ன இருக்காது, அந்த நம்பிக்கை இருக்காது இல்லைங்களா? சபைக்கு பெயருக்கு வர்றது உண்டு, அது எல்லா சபைகளும் இருக்கு, நம்ம சபையில கூட இருக்கலாம், தெரியாது இல்லையா? சண்டே சர்ச் கோயர்ஸ், சர்ச்சுக்கு வரலன்னா எல்லாம் கேட்பாங்க, திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர குரூப்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அது எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்போ வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் இப்படி பெயரளவில் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் குறைவானவர்கள் தான் எதில் இருக்கிறாங்க, இந்த சத்திய அறிவில், சொல்ல போனால் இந்த விசுவாசத்தில் அதில் இருப்பது யார் தான், குறைவானவர்கள் இல்லைங்களா? அந்த சத்தியத்தில், அந்த கிறிஸ்துவ அந்த விசுவாசத்தில் இருப்பது அது குறைவானவர்கள் தான். அதனால்தான் என்ன ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்படின்னா, அந்த சபை கூடி வருதல் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா பெரும்பான்மையாக நாம் யாரோடு இருக்கிறோம் அப்படின்னா, உலகத்தின் அந்த மனிதர்களோடு தான் இருக்கிறோம். பெயரளவு கிறிஸ்தவர்களா இருந்தால் கூட நிறைய அவர்களுக்கும் உலகத்திற்கும் என்ன இருக்க போறது இல்லை, பெரிய வித்தியாசம் இருக்க போறது இல்லை. அப்ப அவங்களோட தான் நம்ம இருக்கிறோம். ஒர்க் பண்ணும் பொழுது வேலை ஸ்தலத்தில் அவங்களோட தான் இருக்கிறோம். குடும்ப மக்கள் மத்தியில் நிறைய பேர் எப்படி இருக்காங்க நமக்கு தெரியல. ஆனால் ஒருவேளை எல்லாருமே விசுவாச கூட்டத்தில் இருந்தோன்னா சந்தோஷம்தான். இல்லைன்னா என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உலகத்திலேயும் ஒரு ஆவி இருக்கு. வசனம் சொல்லுது அது உலகத்தின் ஆவி. அந்த உலகத்தின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னா, உங்களை பிடிச்சி அது பக்கம் இழுத்துரும். அப்ப இந்த உலகத்தின் பக்கம் நாம் சாய்ந்து விடாதபடிக்கு
விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுவதற்கு பிரயோஜனமாக பயனாக இருப்பது எது? சபையின் கூடுகை. அதனால்தான் பவுல் சொல்றாரு, சபையின் கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்கள் என்ன செய்யாதீங்க, விட்டு விடாதிருங்கள். ஏன்னா இது அவசியமாக இருக்கு. நீங்க சொல்ல போனால் இந்த ஒரு சண்டே கூடுகை மட்டுமே நம்மளுடைய விசுவாசத்தை என்ன செய்யுது? புதுப்பிக்குது. நம்முடைய விசுவாசத்தை அது இன்னும் மேம்படுத்துது, அதிகரிக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கூடுகைகள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்குன்றதை நாம் இதனால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்முடைய அழைப்பு தனியாக இருந்தாலும் சபையாக நாம் வளருவது அவசியமாக இருக்கு. ஏனென்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு இன்னும் மேம்பட, இன்னும் பெருக இந்த சபையின் ஐக்கியம் இது முக்கியம். ஏனென்றால் நாம் உலகத்துல தான் இருக்கிறோம், மெஜாரிட்டி உலகம் தான். அப்போ உலகம் யாருடைய கையில இருக்கு அப்படின்னா சாத்தான் கையில இருக்கு, இல்லைங்களா? சாத்தான் என்ன செய்யலாம் அப்படின்னா நம்முடைய விசுவாசத்தை யார் மூலமாகவது கவிழ்க்க முடியும். அதனால நம்ம தேவனோடு இணைந்திருப்பது அவசியமாக இருக்கு. அப்போ இந்த சபையின் கூடுகை இது அவசியம். அப்ப சபையாக நாம் வளருவது அது மிக மிக அவசியமாக இருக்கு. சரி, அப்போ என்னெல்லாம் செஞ்சா சபையாக நாம் வளர முடியும்? அதான் அடுத்த கேள்வி. லெட் அஸ் grow as a church ன்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா, சபையாக வளருவோம்னு சொல்லிட்டோம். இப்ப சபையாக நம்ம வளரணும்னா எப்படி சபையாக வளர முடியும்? என்னெல்லாம் செய்யணும்? சபையாக எதுலலாம் நம்ம வளரணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதலாவது காரியம், நாம் சபையாக எதில் வளர வேண்டும் என்றால் சத்தியத்தில் வளர வேண்டும், சத்திய அறிவில் வளர வேண்டும். என்ன செய்யணும்? grow as a church in truth. சத்திய அறிவில் நம்ம என்ன செய்யணும்? வளரணும், இல்லைங்களா? வசனத்தை வாசிங்க பாருங்க, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 2 Peter 3:18. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். பாருங்க, அவரை அறிகின்ற அறிவிலும் வளருங்கள். சபையாக நாம் சத்திய அறிவில் வளருவது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த சத்திய அறிவு இருந்தால்தான் நாம் விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும். நீங்க வேதாகமத்தில் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்கள் எடுத்துக்கோங்க. தாவீதா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனை பற்றியதான அந்த அறிவு இருந்ததா இல்லையா? இருந்துச்சு, இல்லைங்களா? சொல்ல போனால் ரொம்ப ஆழமாகவே இருந்துச்சு. சங்கீதத்திலிருந்து எவ்வளோ ஆழமான காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அவ்வளோ ஆழமான காரியங்கள் இருக்கு. அதே போல தானியேல் புத்தகத்தில் இருக்கு. அதே போல நம்ம ஒவ்வொரு தீர்க்க தரிசன புத்தகங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் அவ்வளவு அறிவு அவர்களுக்கு இருக்கு. தேவனை குறித்ததான தெளிவு, அறிவு இருக்கு. சொல்ல போனால் அந்த அறிவு, அந்த தெளிவு தான் அவங்களை என்ன செஞ்சது? விசுவாசத்தில் நிலைக்க வைத்தது. எப்படி ஒரு டாக்டர் நல்லா படிச்சு டாக்டராகி அந்த அறிவு இருந்தால் தான் டாக்டர்னு சொல்லுவோம். டாக்டர் பதவி மட்டும் வாங்கிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போனால் கையெல்லாம் நடுங்கிச்சுன்னா, இப்போ சிஸ்டர் ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிருக்காங்க, கையை டாக்டருக்கு நடுங்குதுன்னா, டாக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சிஸ்டர் என்ன செஞ்சுருவாங்க? கேட்டுருவாங்க. எப்போ அந்த கை நடுக்கம் இல்லை அப்படின்னு இருக்காதுன்னா அந்த தெளிவு இருந்தால் தான். எத்தனை பேருக்கு கார் ஓட்டுறதுன்னா ஒரு பயம் இருக்கும்? காரை உங்கள் கையில் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஓட்டுறது பயம் இருக்கு இல்லையா? ஏன் அப்படின்னா அது எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்ற அந்த ஒரு கிளாரிட்டி இல்லை இல்லையா? என்ன செய்யணும் நிறைய இருக்கு இல்லைங்களா? கார் எடுத்த உடனே கிளச்சை போடணும், அதுக்கப்புறம் பிரேக்கை அமுத்தணும், அதுக்கப்புறம் கிளச் ரிலீஸ் பண்ணணும், கியர் ஷிஃப்டிங் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்டல் கரெக்டாக இருக்கணும், போனட் காருடைய அந்த முன் பகுதி எங்கேயா போய் இடிக்கக்கூடாது அப்படின்னா கரெக்டாக திருப்பணும். நீங்கள் பட்ட ஹாயா எப்படி திருப்பினீங்கன்னா அங்கே யாராவது நடந்து போயிட்டு இருப்பாங்க, அவங்கள ஏற்றிடுவீங்க, இடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் கேஸ் ஆகி போயிடும். அப்போ பாருங்கள், அந்த ஒரு அறிவு இல்லைங்களா, எப்படி அதை ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற அந்த தெளிவு. இப்போ நான்லாம் கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது எனக்கு சின்ன அந்த ஒரு புரிதல் தான் இருந்துச்சு. ஓகே, கார்னா ஃபஸ்ட்டு இது பண்ணணும், அதாவது ஸ்டியரிங்கை கரெக்டாக கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், அடுத்தது கரெக்டாக கிளச் அமுத்தணும், கியர் போடணும் அப்படின்னு ஒரு புரிதலோடு அதை எடுத்தேன். லைட்டாக அப்படி கற்றுக்க அது அனுபவம், அது ஒரு விஷயம். ஆனால் அந்த அறிவு, அந்த தெளிவு என்ன செய்யுது? ஃபஸ்ட்டு நமக்கு நாம் சொல்லப்போனால் அந்த அறிவு அது அனுபவத்தோடு வரும் பொழுது அதில் நாம் வெற்றி சிறக்க முடியுது. ஃபஸ்ட்டு அந்த நாலேஜ் தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதை என்ன செய்கிறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக ஓட்ட கற்றுக்கிறேன். ஸ்டார்டிங்கில் நான் ஓட்டும் பொழுது மேத்யூ பிரதர்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போல்லாம் அவருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்.
அவர் ஒத்துக்க மாட்டார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே. ஸோ விஷயம் என்னென்னா, முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு காரியத்தை நம்ம வந்து கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் வந்து அதை என்ன செய்கிறோம், செயல்படுத்த அந்த அனுபவம் வந்துடுது. அந்த அனுபவம் வந்ததுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்டாக மாறிடுறோம், வெற்றி சிறக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இல்லைங்களா, கார் நல்லா ஓட்டினதுக்கப்புறம் இப்படி போகிறோம் இப்படி வரோம் இல்லைங்களா, எவ்வளோ கஷ்டமான ரோட்டில் போனாலும் நல்ல ரிவர்ஸ் வர முடியுது, எல்லாம் வர முடியும். காரணம் என்ன, அது என்ன ஆயிடுச்சு, அந்த நாலேஜோடு அந்த ப்ராக்டிஸ் வரும் பொழுது அது நமக்கு வெற்றியை தருகிறது. அதே தான் குக்கிங்கில் கூட இல்லைங்களா. கல்யாணம் ஆன புதுசில் ஒய்ஃப்ஸ்லாம் இல்லைங்களா, பெண்கள்லாம் அந்த கிச்சன் போகும்போது ஒரு கை நடுக்கம் இருக்கலாம், மேபி தெரில. சின்ன வயசுலேருந்து பழகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பழகலைன்னா அப்படியே ஒரு கை நடுக்கம் இருக்கலாம், கரெக்டாக உப்பு போட்டோமா இல்லைங்களா. டெஸ்டிங் வந்து ஹஸ்பண்ட்ஸ் மேலே நடக்கும். எது பிரதர்? புரியுது. ஸோ என்ன அப்படின்னா, சமையலில் கூட அதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போது எல்லா காரியத்திலும் முதலாவது வர்றது என்னது தான், அறிவு தான், நாலேஜ் இல்லைங்களா. எல்லாவற்றிலும் முதலாவது வருவது அறிவு தான். அதே போல் இந்த கிறிஸ்துவ இந்த விசுவாசத்திலும் தேவனை அறிகின்ற இந்த அறிவில், கர்த்தரை அறிகின்ற அறிவில் நாம் வளருவது ரொம்ப முக்கியம். அதான் ஃபர்ஸ்ட் விஷயம் இல்லைங்களா. அதனால தான் பேதுரு சொல்றாரு, கர்த்தரை அறிகின்ற அறிவில் நீங்கள் என்ன செய்யுங்க, வளருங்க அப்படின்றாரு. அந்த கர்த்தரை அறிகின்ற அறிவில் நீங்க வளரும் பொழுது தான் அதை நீங்க நெக்ஸ்ட் என்ன செய்வீங்க, செயல்படுத்துவீங்க. ஃபர்ஸ்ட் நாலேஜ் வந்துருது, அப்புறம் செயல்படுத்துறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருது. அதுக்கப்புறம் சோதனை வந்தாலும் எது வந்தாலும் என்ன செய்ய மாட்டீங்க, அதை பற்றி கவலையே பட மாட்டீங்க இல்லைங்களா. பைபிளில் கூட நம்ம எவ்வளவு உதாரணங்களை பார்க்குறோம். ஆபிரகாமை கூட நம்ம எடுத்துக்கொள்கிறோம் இல்லைங்களா. பைபிளில் அவர் ஸ்டார்டிங்கில் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது சிரிக்கிறாரு. முதல்ல தேவன் சொல்கிற உன்னை பெரிய சந்ததி ஆக்கிடுவேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் தாத்தா வைட்டாரு. தேவதூதர்கள் வந்து சொல்கிறாங்க உனக்கு உன் மனைவிக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னா சிரிக்கிறாரு, விழுந்து விழுந்து சிரிக்கிறார் ஆக்சுவலாக. அப்போது தேவன் சொல்கிறாரு, நீ பார் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா. சாராலும் சிரிக்கிறாங்க, சொல்லப்போனால் அடக்க முடியாமல் சிரிக்கிறாங்க, எனக்கு அப்படின்னு. ஆனால் பாருங்க, அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. முதல்ல அறிவு வருது, அதுக்கப்புறம் அந்த விசுவாசத்தை வந்து அவர் செயல்படுத்துறாரு. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ந்துடுறான், ஈசாக்கு வளர்ந்துடுறான். அதுக்கப்புறம் ஒரு சோதனை தேவன் சொல்கிறார், இப்போ உன் குழந்தைய பலியாக கூட அப்படின்னா கொஷினே இல்லை, போய் பலி கொடுக்க போயிட்டாரு. சிரிக்கல, கேள்வி கேட்கல, சந்தேகப்படலை இல்லைங்களா. கேள்வி ஒன்றுமே கேட்கல, விசுவாசத்தில் என்ன ஆயிட்டார், இப்போ எக்ஸ்பர்ட் ஆயிட்டார். சோதனை எவ்வளோ வந்தாலும் என்ன செய்கிறாரு, அடித்து தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறாரு. தேவனே பார்த்துட்டு, ஐயோ போதும்பா, பிள்ளையண்டான் மேலே என்ன செய்யாத, நீ கத்தியை வைக்காத, போதும் இப்போ ஒத்துக்கிறேனா அப்படின்றார். பாருங்க, அந்த அறிவோடு அந்த விசுவாசம் அதை நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு கூட வெற்றி சிறக்கும். அப்போ சபையாக நாம் எல்லோருமே அந்த சத்திய அறிவில் வளர்வது அவசியமா இருக்கு இல்லைங்களா. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம் பாருங்க. கொலோசியர் 1:10. கொலோசியன்ஸ் 1:10. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். பாருங்க, ரெண்டு விஷயம் சொல்றாரு இல்லைங்களா. தேவனை அறிகின்ற அறிவில் என்ன செய்யணும், நம்ம விருத்தி அடைந்து அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற பாத்திரவான்களாக என்ன செய்யணுமா, நெக்ஸ்ட் நடந்து கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட் அறிவு, நெக்ஸ்ட் நடக்கிறது. அப்ப ஒரு சபை வந்து விசுவாசத்தில் பெருகணும், சத்தியத்தில் பெருகணும் இல்லைங்களா. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நிக்கணும் அப்படின்னா எது அவசியமா இருக்கு, சபையாக நாம் எதில் வளரணும், ஃபர்ஸ்ட் சத்தியத்தில் வளர்வது அவசியமா இருக்கு. அதனால தான் நம்மளுடைய சபையில் வந்து அதிகமாக சத்தியத்தை குறித்ததான செய்திகள் இல்லைங்களா, பாட்காஸ்ட் பண்ணுறோம், காலையில் பைபிள் ஸ்டடி பண்ணுறோம், இப்போ சனிக்கிழமை காலையிலையும் பைபிள் ஸ்டடி பண்ணுறோம் இல்லைங்களா. ப்ரேயர் மீட்டிங்கில் பண்ணும்பொழுது வேதாகமத்தை எடுத்து நம்ம விளக்கமாக சொல்கிறோம். எதற்காக இதெல்லாம் செய்கிறோம், காரணம் என்ன, சபையாக நீங்கள் எல்லோருமே என்ன செய்யணும், சத்தியத்தில் வளரணும். ஆனால் அழைப்பு தனிப்பட்ட அழைப்பு தான். அதற்கான முயற்சி யார் தான் எடுக்கணும், நீங்கள் தான் எடுக்கணும் இல்லைங்களா. ஒரு ஸ்கூல் இருக்குது, ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, நல்லா டீச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இல்லைங்களா. அது டீச்சர்ஸ்க்குலாம் தெரியும், நம்ம சர்ச்லேயே டீச்சர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ப்ரில்லியண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ஆனால் ப்ரில்லியண்ட்டான சில ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா.
அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா லிசன் பண்ணுவாங்க, நல்ல ஆர்வமாக இருப்பாங்க, கேள்விகள் கேட்பாங்க. அப்போ அதன் மூலமாக எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்களும் நல்ல மார்க்ஸும் எடுப்பாங்க. அதே போல தான் இந்த சத்தியத்தை இப்போ பவுல் நிறைய விஷயம் ரகசியமாக சொல்லிட்டு போயிட்டாரு இல்லைங்களா? அது எல்லாமே வெளிப்படுத்தப்படுது. இன்றைக்கு நம்ம அந்த ரகசியத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து படித்து ஆராய்ந்து புரிந்து கொள்கிறோம். அதை வந்து நம்ம சத்தியமாக செய்தியாக எடுக்கிறோம். ஆனால் இதில் வளருவது, இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்வது, இது எல்லாமே யார் கையில் தான் இருக்கு? உங்கள் கையில் தான் இருக்கு. அதே போல வந்து சபையில் வந்து ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்கலாம் இந்த விஷயத்தில். ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் புரியாது. அப்போ என்ன செய்யலாம், அதை புரிந்து கொள்வதற்காக நாம் அதை புரிந்த சகோதரரிடமோ சகோதரியிடமோ கேட்கலாம் இல்லைங்களா? எதோ கேட்குறோம் இல்லைங்களா? இந்த ட்ரெஸ் எங்கே கிடைக்குது கேட்குறோம். நல்லா இன்றைக்கு போட்டிருக்க சாரி சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்க சிஸ்டர்? நீங்கள் போட்டிருக்கிற இந்த ஷர்ட் சூப்பராக இருக்குது பிரதர், எங்கே வாங்கினீங்க பிரதர்? வாட்ச் சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்க? எல்லாம் கேட்குறோம். இன்றைக்கி எடுத்த செய்தியில் எனக்கு இது புரியல, உங்களுக்கு புரிஞ்சதா, அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன். எத்தனை பேர் கேட்டிருக்கோம் இல்லையா? அதெல்லாம் கேட்கணும், அதெல்லாம் நம்ம செய்யணும் இல்லைங்களா? இதெல்லாம் செய்யும் பொழுது தான் நாமும் வளர முடியும், மற்றவர்களும் வளருவாங்க, சத்தியத்தில் வளர முடியும் இல்லைங்களா? அதனால தான் நம்முடைய வேதாகம ஆய்வில் கூட நிறைய கேள்விகள் கேட்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம வந்து இடம் கொடுக்குறோம். ஏனென்றால் கேள்வியினால் தான் எது பிறக்குது, விசுவாசம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆகவே சபையாக நாம் சத்தியத்தில் வளர வேண்டும். சத்தியத்தில் வளர்ந்தவர்கள், இன்னும் அதிகமாக சத்தியத்தை கற்றவர்கள், அதில் இன்னும் கற்பதற்கு இடம் இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். அதே போல் நீங்களும் என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் மற்றவர்களிடம் அப்படிப்பட்டதான ஒரு உறவை வைப்பது அது பிரயோஜனமாக இருக்கும். இரண்டாவது, சபையாக நம்ம வளரணும் அப்படின்னா எதில் நம்ம வளரணும் அப்படின்னா அன்பில் வளர வேண்டும். எதில் வளரணும்? அன்பில் வளரணும், லவ்ல இல்லைங்களா? அதுவும் எதுனா அந்த அகாப்பே அன்பில் நாம் வளர்வது அவசியமா இருக்கு. ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 பேதுரு 4:8. 1 Peter 4:8. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள். பாருங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமாக அன்புள்ளவர்களாய் இருங்கள் இல்லைங்களா? அன்பு, வசனம் சொல்லுது, அன்பு சகல பாவங்களையும் மூடும் இல்லைங்களா? அப்போ அந்த அன்பு வந்து சபையில் இருப்பது அவசியம். இன்றைக்கு பல சபைகளில் பிரச்சனைகள் வருவதற்கான காரணமே என்னதான், அன்பு இல்லாமல் இருப்பது தான். ஒரே பகை இல்லைங்களா, பிரிவினைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னா அன்பு இல்லாமல் இருப்பது தான். அப்போ சபையாக நம்ம வளரணும் அப்படின்னா எதில் வளரணும்? ரெண்டாவது, அன்பில் அதிகமாக வளரணும். சரி, அன்பில் அதிகமாக வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒருவரை ஒருவர் நம்ம மன்னிக்க கற்றுக்கொள்ளணும் இல்லைங்களா? ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளணும். அதே போல மன்னித்த குற்றங்களை மறக்க கற்றுக்கொள்ளணும். இது எல்லாமே வந்து நம்ம செய்வது அவசியமா இருக்கு இல்லைங்களா? பாருங்க, எபேசியர் 4:32, எபிசியன்ஸ் 4:32. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் என்ன செய்யுங்க, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இல்லைங்களா? நம்ம எவ்வளோ பெரிய பாவிகள்னு நம்மளுக்கு தான் தெரியும். நம்ம எப்படிப்பட்ட பாவம்லாம் செஞ்சோன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு தான் தெரியும். வசனம் சொல்லுது, மனுஷனுடைய ஆவியே இல்லாமல் வேறு ஒருவருக்கும் அது தெரியாது, அது ரகசியம்தான் இல்லைங்களா? நீங்கள் என்ன தப்பெல்லாம் செஞ்சுருக்கீங்க, நீங்கள் என்ன சூழ்ச்சிலாம் பண்ணியிருக்கிறீங்க இல்லைங்களா? வெளியில் சொல்லும்பொழுது நல்லவர்களாக தான் நம்ம இருப்போம் இல்லைங்களா? பயோகிராஃபி எழுதும் போது நான் மோசமானவன் எவனுமே எழுதுனது இல்லை. தப்பை கூட சரியாக தான், ஏன் அந்த தப்பை பண்ண அப்படின்னா லிஸ்ட்டு போடுவான் இல்லைங்களா? ஏன் கொலை பண்ண அப்படின்னா அதற்கு காரணம் இருக்குது. ஏன் வந்து ஏமாத்தினா காரணம் இருக்குது. அப்போது மனிதர்கள் வந்து தங்களுடைய தவறுகளை என்ன செய்கிறதில்லை, அதை தவறுன்ட்டு உணர்றதில்லை. ஆனால் நமக்கு தெரியும் இதெல்லாம் எப்படிப்பட்ட தப்புலாம் நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்ட்டு. எவ்வளோ பெரிய பாவமாக இருக்கலாம் இல்லைங்களா, மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களாக இருக்கலாம், பகைகளாக இருக்கலாம், இதெல்லாம் எவ்வளோ செஞ்சுருக்கோம்னு நமக்கு தெரியும். ஆனால் தான் வசனம் சொல்லுது, மனிதனுடைய ஆவியாக இல்லாமல் அது வந்து வெளியில் தெரியாது அது இல்லைங்களா? உங்களோட ஆவி வந்து நீங்கள் செஞ்சது உங்களுக்கே தெரியும் என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அப்போது அப்படிப்பட்ட நம்மையும் தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதே போல் வசனம் சொல்லுது, எப்படி தேவன் கிறிஸ்து மூலமாக உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அப்படியாக நீங்களும் என்ன செய்யுங்க, சபையாக
உங்களில் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்க. இல்லைங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சபையில் குறைகள் இருந்து கொண்டே தான் இருக்க போகுது. சபையில் யாராவது ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்க போகிறான், இல்லை யாராவது ஒருத்தவங்க பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்க போகிறாங்க. ஆனாலும் நம்ம என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்வது அவசியம். எப்படி தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் ஏற்றுக்கொண்டது போல ஏற்றுக்கொள்வது அவசியமாக இருக்குது. அதே சமயத்தில் அன்பில் வளரணும்னு சொல்லும்போது மன்னிக்கணும். நான் சொன்னது போல் மன்னிக்கணும், மறக்கணும், இல்லைங்களா? அதே சமயத்தில் இன்னொரு ஒரு காரியம் கூட என்ன அப்படின்னா, அன்பு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த அகாப்பி அன்பினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா, தப்பு செய்யும் பொழுது கண்டிக்கணும், இல்லைங்களா? தவறுகள் செய்யும் பொழுது கண்டிக்கணும். 2 வகையில் அதை கண்டிக்கணும், இல்லைன்னா 2 வகையான தவறுகளை உண்மையாகவே கண்டிக்கணும். என்ன அப்படின்னா, ஒன்று, பாவத்தை ஒருவர் செய்து கொண்டே இருக்கும் பொழுது கண்டிக்கணும், அமைதியாக இருக்கக்கூடாது. எப்படி கொரிந்தியர் சபையில் ஒரு பாவம் நடக்குது, அதை பார்த்துட்டு மற்றவங்களாம் அமைதியாக இருக்கிறாங்க, ஆனால் பவுல் என்ன செய்கிறாரு? கண்டிக்கிறார், இல்லைங்களா? பாருங்க, 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 1 Corinthians 5:1-2. உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொள்கிறானே, அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத விபச்சாரமாய் இருக்கிறதே. இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்கள். பாருங்க, இருமாப்படைந்திருக்கிறீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை பத்தி அவங்க என்ன செய்யல, கண்டுகொள்ளவே இல்லை. அவர் இருந்துட்டு போறாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிடறாங்க? அந்த கிருபையை வீணடிக்கிறாங்க. என்னன்னா, அவருக்கு மன்னிப்பு இருக்குன்னு நினச்சிருக்கலாம், இல்லைன்னா அவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரு அப்படின்னு நினச்சிருக்கலாம், நம்மளுக்கு தெரில. ஆனால் என்ன தெரியுது அப்படின்னா, இவன் செய்கிற தவறு எல்லாருக்குமே தெரியுது, அது மட்டும் உண்மை. ஏன்னா அது வெளிப்படையாயிடுச்சு, அதனால தான் பவுலுடைய காதுக்கே அது போயிருக்கு. ஆனால் அந்த பாவத்தை குறித்து அவங்க கேள்விப்பட்டும் என்ன செய்கிறாங்க? அமைதியாக இருக்கிறாங்க. சபையாக நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சபையில் யாராவது ஒருவர் ஏதாவது பாவத்தில் அவர் அப்படியே சிக்கி கொண்டு இருந்து அதிலே போயிட்டு இருக்கிறார் அப்படின்னா, உண்மையான அன்பு, உலக அன்புக்கும் உண்மையான அன்புக்கும் வித்தியாசம் அதுதான், இல்லைங்களா? உலக அன்பு வந்து என்ன செய்யாது? அதை பற்றியே பேசாது, இல்லைங்களா? ஏன்னா வந்து உலக அன்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நமக்கு தெரியும், அந்த பாவமே அவருடைய நித்திய ஜீவன் என்ன செஞ்சிடும்? கவிழ்த்து போட்டுரும். நித்திய ஜீவன் கிடைக்காதபடிக்கு அது தடையாக மாறிடும். அதனால்தான் வசனம் சொல்லுது 1 கொரிந்தியர் 13 அன்பு வந்து அநியாயத்தை சகித்து கொள்ளாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், இல்லைங்களா? அநியாயத்தை என்ன செய்யாது? அன்பு சகித்து கொள்ளாது. அப்போ இப்படிப்பட்ட தவறுகள் செய்யும் பொழுது அதை கண்டிக்கணும். அதனால்தான் பவுல் கண்டிக்கிறார். பவுல் கண்டிப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்தில் மிகப்பெரிதான ஒரு பாவம் நடந்து கொண்டு இருக்கு. அவரிடம் உண்மையாகவே அந்த மனிதன் மேல என்ன இருக்கு? அன்பு இருக்கு. அப்போ அன்பு இருக்குன்னு சொல்லும் பொழுது, தவறுகள் செய்யும் பொழுது அதை கண்டிப்பது அவசியமா இருக்கு. அப்படி கண்டிக்கும் பொழுது அதை சரியாக ஏற்றுக்கொள்வதும் அதுவும் வந்து அன்பு தான், இல்லையா? அதை வந்து கண்டிக்கும் பொழுது பர்சனலா எடுத்துக்கிட்டோம்னா பர்சனல் தான், வளர முடியாது, இல்லையா? நீ ஏன் இப்படி தப்பு பண்ற அப்படின்னு கேட்கும்போது, நீயும் ஏன் இப்படி தப்பு பண்ற அப்படின்னா ஓகே. அப்ப என்ன ஆக முடியாது அப்படின்னா, இருவருமே என்ன ஆக முடியாது? வளர முடியாது. அப்ப எப்போ வளர முடியும் அப்படின்னா, அந்த தவறை ஒருத்தர் சுட்டி காட்டும் பொழுது அதை தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அது உண்மையாகவே தவறா இருக்கும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அப்பொழுதுதான் நாம் வளர இடம் கொடுக்கிறோம். அதுவும் அன்பு தான். அந்த தவறை சுட்டி காட்டுறவரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை குற்றம் சொல்லணும், குறை கண்டுபிடிக்கணுன்றதுக்காக கிடையாது, இல்லைங்களா? அப்படிப்பட்ட எண்ணங்களோடு வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, அது தேவன் பார்த்துக்கொள்வார், அது நம்முடைய வேலை கிடையாது. ஆனால் உண்மையாகவே அந்த தவறு என்கிட்ட இருக்கு அப்படின்னா அதை திருத்திக் கொள்வது அது என்னது? அது என்னுடைய வேலை. அதுவும் அன்பு தான், இல்லைங்களா? அதன் மூலமாக நானும் என்ன செய்ய முடியுது? நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியுது, நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியுது. அப்போ உண்மையான அன்புன்னு சொல்லும் பொழுது அது அமைதியாக இருக்காது, அது தட்டி கேட்கும். அதே போல எதுல வந்து அன்பு அமைதியாக இருக்காது அப்படின்னா, அசத்தியத்தில் அன்பு அமைதியாக இருக்காது. இப்ப கலாத்தியர் சபை, பாவத்திற்கு உதாரணமா கொரிந்தியர் சபையை பார்த்துட்டோம். கலாத்தியர் சபை வந்து சத்தியத்தை விட்டு எங்க போயிட்டாங்க? அசத்தியத்துக்கு போயிட்டாங்க. அப்படி போகும்பொழுது அங்கேயும் பவுல் கண்டிக்கிறாரு, இல்லைங்களா? பாருங்க, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 6ல இருந்து வாசிங்க. Galatians 1:6 இருந்து வாசிங்க.
உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. பாருங்க, கிறிஸ்துவனுடைய உபதேசத்திலிருந்து உங்களை புரட்ட அவங்க மனதா இருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நீங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடாது, சத்தியத்தில் இருக்கக்கூடிய உங்களை குழப்பி விடணும்ன்றது அவங்க நோக்கமா இருக்கு. அப்ப இதை உணர்ந்த அப்போஸ்தலர் பவுல் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அவங்களை கண்டிக்கிறார். இவங்க ஆவியில் ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா, நியாயப்பிரமாணத்தினால் தேவனுடைய நீதி கிடைக்காது, கிறிஸ்துவினால் தான் தேவனுடைய நீதின்னு சொல்லி ஆவியில் ஆரம்பித்தவங்க மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை நம்ம என்ன செய்யணுன்றாங்க, கடைப்பிடிக்கணுன்றாங்க. அப்போ பவுல் கேட்கிறார், அப்போ எதுக்கு கிறிஸ்து வந்தாரு? கிறிஸ்து இல்லாமலே உன்னோட நீதியை வச்சுக்கோயேன், டெம்பரரியாக உனக்கு கிறிஸ்து வேணும். கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் மாம்சத்தினுடைய சுயக்கிரியின் மேலே நான் திருப்தி அடைந்து மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னா எதுக்கு கிறிஸ்து உனக்கு? அப்போ அது தவறான உபதேசம், அது சத்தியத்திலேருந்து உன்னை வெளியே தள்ளி விட்டுரும் அப்படின்றார். அப்போ நம்முடைய சபையில் கூட அந்த அஸ்திவார உபதேசத்தில் அதில் நாம் உறுதியாக இருப்பது அவசியமாக இருக்கு இல்லைங்களா. எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த அஸ்திவார உபதேசம் என்னென்று சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா, 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதில் நம்ம உறுதியாக இருக்கணும், அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ யாராவது அதிலிருந்து வழி விலகி போகிறாங்க அப்படின்னா அது நாம் கண்டிக்கணும். அவங்கள நம்ம கண்டிப்பாகவே நம்ம எடுத்து சொல்லணும், அவங்க கிட்ட தாழ்மையோடு எடுத்து சொல்லணும், வசனத்தின் ரீதியாக எடுத்து சொல்லணும் இல்லைங்களா. அதில் பார்த்தீங்கன்னா உயிர் தெழுதலை குறித்து இருக்கு, அதே போல ஆத்துமாவை குறித்தும் வருது, அதே போல பரலோகம் நரகம்னா என்னன்ற தெளிவுகள் கிடைக்குது அஸ்திபார உபதேசத்தில். அப்போ இதிலெல்லாம் என்ன இருக்கணும், ஒரு தெளிவு இருக்கணும். தெளிவில்லாதபடிக்கு அதில் யாராவது சபையில் குழப்பம் மாறாங்க, இல்லைன்னா குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, சொல்லப்போனால் குழப்பம் பண்ணி கொண்டு இருப்பவர்களை எப்படி அப்போஸ்தலர் பவுல் அன்றைக்கு கண்டித்தாரோ அப்படியாக நாமும் கண்டிப்பது அவசியமா இருக்கு. அது சபையில் போதகர் தான் கண்டிக்கணும்னு அவசியம் இல்லை, சபையில் ஒரு மூத்த சகோதரர் தான் கண்டிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் கண் முன்னாடி ஒன்று நடக்குது, சத்தியத்தை புரட்டி ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் அமைதியாக இருப்பது அது அன்பு கிடையாது. அப்போ சபையாக நாம் அன்பில் வளரணும் அப்படின்னா பாவத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கக்கூடாது, அசத்தியத்தையும் பார்த்துட்டு அமைதியா இருக்கக்கூடாது. அதுதான் அன்பில் வளருவது இல்லைங்களா. ஸோ அதில் யாராவது ஒரு சகோதரர் கேட்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் போதகர்கிட்ட சொல்லலாம், அவர் பேசுவார். ஆனால் மூப்பர்கிட்ட பேசலாம், யாராவது நல்ல சத்தியத்தில் தெளிவுள்ளவர்கள்கிட்ட சொல்லலாம் அதை பற்றி இல்லைங்களா. அப்போ சபையாக நாம் வளர வேண்டும் என்றால் இப்படி அன்பில் நாம் வளருவது அவசியமா இருக்கு. அடுத்தபடியாக சபையாக நாம் எதில் வளரணும் அப்படின்னா தாளந்துகளில் வளரணும். எதில் வளரணும்? டேலண்ட்ஸ் இல்லைங்களா, டேலண்ட்ஸில் வளரணும். பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. ரோமன்ஸ் 12:6 வாசிங்க. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மேல் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்ல கடவன். பாருங்க என்ன இங்க பவுல் அதாவது இந்த இடத்தில் பவுல் சொல்லக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா வரங்களில் வளரக்கூடிய காரியங்களை பற்றி பேசுறாரு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்குள்ளாக நிறைய பல வகையான தாளந்துகள் இருக்கு இல்லைங்களா. தாளந்துகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சபையாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ தாளந்துகளை நம்ம என்ன செய்ய முடியும், நாம் வளர்த்து கொள்ள முடியும் இல்லைங்களா. என்னென்ன தாளந்துகளை வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னா என்னெல்லாம் வளர்த்துக்கலாம்? தாளந்தா, நல்ல பாடல், அப்புறம் மெசேஜ் கொடுக்கறது, அப்புறம் எழுதுறது, ரைட்டிங், அப்புறம் நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது, அதை நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அதாவது நல்ல கம்யூனிகேட்டராக இருக்கிறது இல்லைங்களா. நல்ல எல்லாருக்கிட்டையும் நல்ல கம்யூனிகேஷன் பண்ணுறது, அதுவும் ஒரு டேலண்ட்டு தான் இல்லைங்களா. சில பேர் நல்ல கோஆர்டினேட் பண்ணுவாங்க, நல்ல ஒரு என்னென்னா ஒரு மிடில் மேன் மாதிரி இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணுற வேலை, அதுவும் ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டு தான். இப்படி சபைக்கு தேவையான நிறைய தாளந்துகள் இருக்குது இல்லைங்களா. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் நிறைய தாளந்துகள் தேவை. அப்போ அந்த தெளிவுகள்லாம் தேவன் தான் நமக்கு கொடுக்கணும், அந்த ஞானத்தெல்லாம் தேவன் தான் கொடுக்கணும். உங்களுக்கும் நிறைய தாளந்துகளை தேவன் கொடுத்துருப்பார். ஆனால் என்ன அப்படின்னா அந்த தாளந்துகளை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா நம்ம ஒப்பிடக்கூடாது. இப்போ சில தாளந்துகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியரங்கமாக இருக்கலாம். இப்போ நல்லா பாடுறவங்களை நிறைய பேர் வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் சில தாளந்துகள் பேசுகிறவங்களை ரொம்ப நிறைய பேர் வெல்கம் பண்ணாமல் இருக்கலாம் இல்லையா. இல்லை எழுதுகிறவங்க
வெளியில் தெரியவே மாட்டாங்க. இல்லை நான் வெளியில் தெரியணும், நான் என்னை பற்றி செல்ஃப் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு, இல்லை நான் ஸ்டேஜில் நிற்கணும், இல்லையா எனக்கு இதுதான், நான் ஸ்டேஜில் நிற்கிறது எனக்கு பிடிக்கும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனநிலை வந்து அது ஆபத்தானது இல்லைங்களா. அது தாளந்தில் வளர்வது இல்லை, அது சுயத்தில் வளர்வது இல்லைங்களா. ஸோ செல்ஃப் ப்ரமோஷன் சின்ன வித்தியாசம் என்ன அப்படின்னா இன்டென்ஷன் தான். இப்போ சில பேர் இன்றைக்கு நம்மளும் மார்க்கெட்டிங்லாம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, சத்தியத்தை எடுத்து சொல்கிறோம், நிறைய பேருக்கு சொல்கிறோம். ஆனால் அதனுடைய நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்னா சத்தியத்தை நிறைய பேருக்கு என்ன செய்யணும், கொண்டு செல்லணுன்றது தான். இல்லை நான் பெரிய ஆளாயிரணும், நான் ஃபேமஸ் ஆயிடணும், என் முகம் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நான் பண்ணேன் அப்படின்னா அதுதான் என்னது, செல்ஃப் ப்ரமோஷன். அப்போ இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர் தேவன். அதே போல் இந்த தாளந்துகள் நான் முன்னாடியே சொன்னது போல் அந்த கம்பேரிசன் இருக்கக்கூடாது. இவர் மட்டுமே என்ன மேடையில் இருப்பாரா, இவர் மட்டுமே இங்கே இருப்பாரா, இவர் மட்டுமே லைம் லைட்லேயே இருப்பாரா. ஏன்னா பாருங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நினைக்கிறேன், அந்த காலகட்டத்தில் வரங்களில் கூட என்ன ஆயிடுச்சு, கம்பேரிசன் ஆயிடுச்சு. அது அந்நிய பாஷை, எல்லாம் அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்னா அந்நிய பாஷை பேசுகிறவங்க எல்லாம் ரொம்ப சூப்பர் ஸ்டார்ஸ் ஆகிட்டாங்க அப்போ அந்த சமயத்தில். அதனால எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறாங்க. பவுல் சொல்றாரு, நீ சபையில் அந்நிய பாஷை 10,000 அந்நிய பாஷை பேசுறதுக்கு சபையில் நீ 5 வார்த்தைகள் ஞானமா பேசணும்னா அதுதான் வேணும் அப்படின்றாரு. நீங்க சபையில் எல்லாரும் சேர்ந்து அந்நிய பாஷை கத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து வர்றவன் பார்க்க என்ன நினைப்பான், உங்களை ஏதோ பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு நினைப்பான். ஏன்னா என்னென்னமோ வளரிட்டு இருக்கீங்க. வசனம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இப்போ நேரம் இல்லை, சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால நான் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் மினிமம் 1 hour எடுக்கிற ஆள் நான். ஓகே, ஸோ அதனால் நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வசனங்களாக காட்டாமல் வச்சுட்டு இருக்கேன். ஆனால் வசனங்கள் இருக்குது எல்லாத்துக்குமே. என்ன அப்படின்னா, அதாவது அந்த காலகட்டத்திலும் வரங்களில் என்ன இருந்துச்சு, ஒப்பிடுதல் இருந்துச்சு, கம்பேரிசன் இருந்துச்சு. அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சபைக்குள்ளாக போட்டிகள், பொறாமைகள். அப்போ தாளந்துகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா. நான் பெரிய ஆள் ஆகணும், நான் இதுக்காக தான் இதை கற்றுக்கணும் அப்படி இல்லை. தாளந்துகளை எதற்காக நம்ம கற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா கர்த்தரை சேவிப்பதற்காக, தேவனை சேவிப்பதற்காக, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, அவருக்கு ஊழியம் செய்வதற்காக, அவருடைய நாமம் மட்டுமே உயர்த்தப்படுவதற்காக. இந்த மனநிலை இருப்பது ரொம்ப அவசியமா இருக்கு. இந்த மனநிலையோடு நம்மளுடைய தாளந்துகளை நம்ம வளர்த்துக்கணும்னு நினச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக தேவனே உதவி செய்வார் இல்லைங்களா. தேவனே அதற்கான ஞானத்தை தருவார், அதற்கான பலத்தை தருவார், அதற்கான வழி வாசல்களை உண்டு பண்ணுவார். மாறாக நான் சுயத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தாளந்துகளை பண்ணோன்னு நினச்சேன்னா அது கண்டிப்பாகவே அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக மாறிவிடும். ஆகவே நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னா இந்த தாளந்துகள் விஷயத்தில் கம்பேரிசன் பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஆனால் அதே சமயத்தில் தாளந்துகளில் நாம் சரியான மனநிலையோடு தேவனை சேவிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லிட்டு அந்த மனநிலையோடு என்ன செய்யணும், நம்ம தாளந்தில் வளரணும். அது பாடலாக இருக்கலாம், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லைங்களா. அதே போல் எழுதுவதாக இருக்கலாம், நல்ல ஒரேட்டராக இருக்கலாம், நல்லா பேசுவதும் நல்ல ஒரு டேலண்ட்டு தான் இல்லைங்களா. சில பேர் நல்ல ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, அதுவும் டேலண்ட்டு தான். சில பேர் நல்ல தத்துவங்களை எடுத்து பேசுவாங்க, நல்ல டேலண்ட்டு தான். ஆனால் அது சத்தியத்தில் இருக்கணும், அது சத்தியத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது இல்லைங்களா. ஸோ இப்படிப்பட்ட தாளந்துகளில் வளருவது, நல்ல டிராயிங் பண்ணுறது நல்ல தாளந்து தான். நல்ல டிராயிங் இருக்குது, அதன் மூலமாக நம்ம கிருபை நெக்காலம் புக்கு இருக்குது, அதில் நீங்கள் வரைஞ்சி கொடுத்தீங்கன்னா சந்தோஷம்தான். புது புது டிராயிங்ஸ் பிரயோஜனமாக இருக்கே இல்லைங்களா. அதே போல் பார்த்தீங்கன்னா தாளந்துகள் சொல்லும்பொழுது இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா நல்ல ஒரு டேலண்ட்டு தான் இல்லைங்களா. இன்றைக்கு சோஷியல் மீடியா இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறது எல்லாமே லைவில் போயிட்டுருக்கு, தாளந்து தான். லைவில் உங்களாலாம் பண்ண முடியுமா? இப்போ மேத்யூ பிரதர் பண்ணுறார் லைவில், ஏதோ ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி ஏதோ சாஃப்ட்வேர்லாம் போட்டு ஏதோ லிங்க்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களெல்லாம் பண்ண முடியுமா? என்னால் முடியாது. கற்றுக் கொடுத்தா மேபி கற்றுக்கலாம் இல்லைங்களா. ஆனால் உங்களுக்கெல்லாம் பண்ண முடியுமா? அப்படி முடியாது, கஷ்டம். அப்போது இந்த மாதிரி தாளந்துகள் எல்லாருமே இதை கற்றுக்கணும்னு சொல்லலை, ஆனால் இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது சபையில். அப்போ நீங்கள் பாருங்கள் எதில் நம்ம வளரணும், எந்த தாளந்தை நம்ம வளர்த்து கொண்டால் சபைக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், எந்த டேலண்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணால் அது சபைக்கு உபயோகமாக இருக்கும். பாருங்கள், அதை வளர்த்து கொள்ளுங்க. அதற்கு ஏதாவது தேவைப்படுது, சபையினுடைய உதவி தேவை அப்படின்னா அதை கண்டிப்பாக செய்வோம் இல்லைங்களா. சொல்லப்போனால் அதற்கு தேவனே உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே அஸ் அ சர்ச் நம்ம சபையாக எதில் வளரணும் அப்படின்னா
தாளந்துகளில் வளரணும். எதற்காகனா கர்த்தரை சேவிப்பதற்காக, சபையை சேவிப்பதற்காக, சபை வளருவதற்காக நாம் அப்படி செய்யணும். அடுத்தபடியாக எதில் நம்ம வளரணும் அப்படின்னா ஊழியத்தில் வளரணும். சபையாக எதில் வளரணும்? ஊழியத்தில் வளரணும் இல்லைங்களா? சொல்லப்போனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன கடைசி வார்த்தை அதுதான். நீங்கள் போய் என்ன செய்யுங்க, சகல தேசத்துக்கும் போய் என்ன செய்யுங்க, என்னை பற்றி சாட்சி கொடுங்க அப்படின்றாரு. என்னை குறித்ததான சாட்சி கொடுங்க அப்படின்றாரு. அப்போ சபையாக நம்ம என்ன செய்யணும்? ஊழியத்தில் வளரணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைக்கு சொன்னாங்க பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க, சபையாக பண்ணலாம் இல்லைங்களா? ஸோ சபையாக நம்ம வந்து ஊழியம் செய்வது, பேம்ப்ளெட் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், அதே போல் பைபிள் ஸ்டடீஸாக இருக்கலாம் இல்லைங்களா? சபையாக நம்ம வந்து இணைந்து வேதாகம் ஆய்வு பண்ணுறதா இருக்கலாம். அதே போல் வீடு வீடு ஊழியம் செய்வது இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் 1ஆம் நூற்றாண்டிலாம் அதை செஞ்சுருக்காங்க. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 20:20. பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி. பாருங்க, வீடுகள் தோறும் உங்களுக்கு உபதேசித்து பிரசங்கம் பண்ணின்றார். யாரு? அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. வீடுகள் தோறும், இந்த மாதிரி இன்னும் சில வசனங்கள் இருக்கு. அப்ப வீடுகள் தோறும் என்ன செஞ்சிருக்காங்க? போய் சுவிசேஷத்தை சாட்சியாக அறிவிச்சிருக்காங்க. அதே போல இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவிசேஷத்தை வந்து நம்ம இணையதளத்தின் மூலமாக கொண்டு செல்ல முடியுது இல்லைங்களா? பைபிள் ஸ்டடி கூட இணையதளத்தில் நம்ம பண்ண முடியுது. அப்போ சபையாக நம் ஊழியத்தில் கூட என்ன செய்யணும்? வளரணும் இல்லைங்களா? ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி இல்லைங்களா? அங்கே போய் பேம்ப்ளெட் கொடுப்பது, நம்மக்கிட்ட நிறைய பேம்ப்ளெட்ஸ் இருக்குது இல்லைங்களா? அதன் மூலமாக நிறைய பேர்கிட்ட போய் கொண்டு போய் செல்வது, வீடுகள் தோறும் வீடு வீடாக போய் சுவிசேஷம் அறிவிப்பது, அதே போல் நம்மளுடைய நெருங்கியவர்கள்கிட்ட போய் நம்ம வந்து சுவிசேஷத்தை சொல்வது, இப்படியாக நம்ம சபையாக செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக வளர முடியும். அப்போ 4 காரியங்களை பார்த்தோம் இல்லைங்களா? சபையாக நம்ம வளரணும்னா என்னெல்லாம் செய்யணும்? முதலாவது எதில் வளரணும்? சத்தியத்தில் வளரணும், ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான். 2வது அன்பில் வளரணும். 3வது தாளந்துகளில் வளரணும். 4வது ஊழியத்தில் வளரணும். சரி, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் வந்து நம்முடைய வளர்ச்சியை கெடுக்கும்? சபையாக எதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும் இல்லையா? வாட் டு அவாய்ட் டு க்ரோ அஸ் அ சர்ச். சபையாக நாம் வளருவதற்கு எதெல்லாம் நம்ம வந்து தடுக்கணும், இல்லைனா எதெல்லாம் நம்ம வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னா, முதலாவது காரியம் என்ன அப்படின்னா நம்முடைய சுயத்தை புறக்கணிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டம். நம்ம செல்ஃப் என்ன செய்யணும்? புறக்கணிக்கணும் இல்லைங்களா? சபைக்குள்ளாக வரும் பொழுது சுயம் அப்படின்றது அது இருக்கவே கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்ற, என்னை பின்பற்ற விரும்புகிறவன் அவன் என்ன செய்யணும்? தன்னைத்தான் வெறுத்துன்றாரு. அப்போ பெஸ்ட் பிளேஸ் டு டினை யுவர் செல்ஃப் இஸ் சர்ச். சர்ச்லேயும் வந்து சுயத்தை காட்டணும் அப்படின்னா நம்ம தான் ஒர்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ் இல்லைங்களா? சர்ச்சில் வந்து நம்ம சுயத்தை காண்பிக்க கூடாது. சர்ச்சில் வந்து நாம் தேவனை சேவிக்க வந்திருக்கிறோம், தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம், தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து எதை நாம் முக்கியத்துவப்படுத்தக்கூடாது அப்படின்னா சுயத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடாது. ஆனால் அப்பப்போ அந்த சுயம் வந்துட்டு தான் போவோம். அந்த செல்ஃப் என்ன செய்யும்? அப்பப்போ வரதான் செய்யும். அப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? கான்ஷியஸாக அந்த செல்ஃபை ஓவர் கம் பண்ணணும் இல்லைங்களா? நம்முடைய எண்ணங்களை வந்து அந்த சுயத்தின் மேலே வைக்கக்கூடாது. எப்போல்லாம் வந்து நம்ம சுயத்தோடு நம்ம வந்து சபைக்கு வரோமோ அப்போ தான் ஏமாற்றத்தோடு வீட்டுக்கு போவோம், அப்போ தான் திருப்தி இல்லாமல் வீட்டுக்கு போவோம், அப்போ தான் சந்தோஷம் இல்லாமல் வீட்டுக்கு போவோம். எப்போல்லாம் நம்ம சுயத்தை ஓரமாக வச்சுட்டு சபைக்கு வரோமோ, தேவனை ஆராதிக்க வந்திருக்கேன், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு நம்ம சபைக்கு வரோமோ, அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியோட வீட்டுக்கு போவோம், ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போவோம், ரொம்ப மகிழ்ச்சியாக வீட்டுக்கு போவோம். ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய சுயம் அங்கே இல்லை, தேவனை ஆராதிக்க அந்த இடத்துல வந்திருக்கேன். இன்னைக்கு நிறைய இடங்களில் நிறைய சபைகளில் கூட என்ன ஆகுது அப்படின்னா சுயத்திற்காக வருவது இல்லைங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்விலும் தேவைகள் இருக்க தான் செய்யுது இல்லைங்களா? வாழ்க்கையில் அது வரைக்கும் சர்ச்சைக்கு போயிருக்க மாட்டார், பிரச்சனைன்னு அன்றைக்கி தான் போவார் சர்ச்சைக்கு. தப்பு கிடையாது தான், நல்ல விஷயம்தான். ஆனால் அதை ஒரு ப்ராக்டிஸாக மாற்றிடக்கூடாது. அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ 10 வருஷம் சர்ச்சைக்கே போகாதவர் திடீர்னு ஒரு குடும்ப சூழ்நிலை சர்ச்சைக்கு போகிற மிஸ்டர் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த குடும்ப சூழ்நிலை சரியாயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் அவர் வீட்டில் உட்காந்துட்டாருன்னா தப்பு. ஆனால் அவர் இந்த குடும்ப சூழ்நிலை சரியானது நிமித்தம் அவர் சர்ச்சைக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிட்டாருன்னா நல்ல விஷயம்தான் இல்லைங்களா? ஆனால் யோசிச்சு பாருங்க, வாரம் வாரம் ஏதாவது ஒரு நோக்கத்தோடு
இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணங்களோடு சிந்தையோடு இது வந்தாதான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்க சபைக்கு வந்தா எனக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலை, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. மாறாக என்ன எதிர்பார்ப்பு இருக்கணும் அப்படின்னா, நித்திய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியத்தின் வாயிலாக, இல்லைங்களா? சொல்லப்போனால் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். சபையில வந்து அவரை சேர்ந்து ஆராதிக்கும் பொழுது தேவன் அதில் தான் என்ன செய்யறாரு, அதிகமாக பிரியப்படுறாரு. அப்ப நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் வந்து அவருக்கு முன்கூட்டியே தெரியும், வசனம் இருக்கு. அதனால வந்து உங்களுடைய இருதயத்தில் கவலைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், எல்லாத்தையும் தேவன் அறிந்து கொள்றாரு. எல்லாமே உங்கள் உள்ளிந்திரியங்கள் எல்லாமே அவருக்கு முன்பாக எப்படி இருக்கு, ரொம்ப வெளியரங்கமா இருக்கு. மேக்னிஃபை பண்ணி அவர் பார்த்துட்டு இருப்பார். ஓகே, இவ்வளோ விஷயம் கவலையா இருக்கு அவனுக்கு, பட் இருந்தாலும் அவன் எனக்கு கீழ்ப்படுகிறானா, அந்த கீழ்ப்படிதல் அது என்ன செஞ்சிடும் அப்படின்னா அந்த உங்க கவலைகளை கூட தேவன் மாற்ற அவரால் முடியும். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்றோம் அப்படின்னா, முக்கியமான விஷயம், நாம் சபைக்கு வரும் பொழுது அந்த சுயத்தை புறமாக வைத்து வருவது அவசியம். ஒரு வசனத்தை வாசிப்போம், பிலிப்பியர் 2:3-4. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், இல்லைங்களா? ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க, நீங்க சேவிங்க, உங்களை பற்றி நீங்க யோசித்து கொண்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ ஆகவே சபையாக நாம் வரும் பொழுது முதலாவது காரியம் எதை அவாய்ட் பண்ணோம், சுயத்தை நாம் அதை மேற்கொள்ளணும். ரெண்டாவது, சபையாக நாம் வரும் பொழுது எதை வந்து நம்ம புறக்கணிக்கணும் இல்லைன்னா தள்ளி வைக்கணும் அப்படின்னா, முறுமுறுத்தலை தள்ளி வைக்கணும். என்ன செய்யணும், முறுமுறுத்தலை தள்ளி வைக்கணும். பாருங்க, பிலிப்பியர் 2:15-16 வசனங்கள். பிலிப்பியன்ஸ் 2:15-16. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். பாருங்க, எல்லாவற்றையும் வசனம் சொல்லுது, எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இங்க என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டம்தான் இந்த விஷயம், இப்படி முறுமுறுக்காம செய்யறது, இல்லைங்களா? ஏதோ ஒரு வேலை செய்ய சொல்லிட்டா நம்ம பணியிடங்கள்லேயே பார்க்குறோம். பாருங்க, வேலை செய்ய சொல்றாங்க, வீட்லயே அப்படி தானே, வீட்லயே இன்னைக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படின்னா, ஐயோ ஆரம்பிச்சிட்டாரியா இந்த ஆளு, ஆரம்பிச்சிட்டாயா அந்த பொம்பளை, இல்லைங்களா? சபையிலையும் அப்படிதான், ஏதாவது பண்ணுங்க இது செய்யுங்க அது பண்ணுங்க அப்படின்னா, ஐயோ இவரா தொல்லையா இந்த மனுஷன், முறுமுறுப்பு. ஆனா பவுல் சொல்றாரு, எதை செய்தாலும் தர்க்கிப்பில்லாமலும் முறுமுறுக்காமலும் செய்யுங்க. பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நம்ம பார்க்குற இஸ்ரேல் மக்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. தேவனுடைய கோபாக்கினை எந்த அளவுக்கு வருது அப்படின்னா, தேவன் சொல்றாரு, இன்னொரு டைம் முறுமுறுத்தானுங்களா இவனெல்லாம் காலி பண்ணிடுறேன்றாரு, வாயை திறந்தானுங்களா இவன் காலி அப்படின்றாரு. இங்க நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த முறுமுறுக்கிறவர்கள் கிட்டையும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு. அந்த முறுமுறுக்கிறவங்களும் வந்து சும்மா முறுமுறுக்கல, நியாயமானது தான். இப்போ வந்து யோசிச்சு பாருங்க, வனாந்திரத்தில் தண்ணி இல்லைன்னா நியாயமா, இப்போ வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து தண்ணி வரல, குழாய் திறக்கிறீங்க, தண்ணி வரலன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, உடனே வந்து பிளம்பரை கூப்பிட்டு என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க. இல்லைனா வந்து உங்கள் ஏரியாவில் வந்து கவுன்சிலர் யார், அவர் என்னையா தண்ணி வரல எங்கள் வீட்டுக்கு, என்ன எலக்ட்ரிசிட்டி வரல கேட்குறீங்க. வரல அப்படின்னா, இவனெல்லாம் நம்ம ஆளை வச்சோம் பாரு, இவனெல்லாம் நம்ம வந்து பதவியில் வச்சுருக்கோம் பாருன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவோம். அப்போது வனாந்திரத்தில் தண்ணி இல்லைன்னா அது நியாயமானது தானே, முறுமுறுத்தாங்கல்ல. சாப்பாடு இல்லை பாருங்க, அதுவும் நான்வெஜ் ஃபுட்டு கிடையாது, கஷ்டம்தான். நம்ம சண்டே வந்து உங்களுக்கு நான்வெஜ் இல்லைன்னு சொன்னால் அமைதியாக இருப்பீங்களா? வீட்டில் உங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நான்வெஜ் கிடையாது அப்படின்னா உங்கள் வீட்டு பசங்க அமைதியாக இருப்பாங்களா? இல்லை. என்ன அப்பாவோ நீ, எனக்கு பாரு பக்கத்து வீட்டு அப்பாலாம் நல்லா பிரியாணி ஸ்மெல்லாக வருது, மீன் குழம்பு ஸ்மெல்லு வருது, மட்டன் குழம்பு ஸ்மெல்லு வருது, நீ ஏன் பண்ணியிருக்க லெமன் ரைஸு, பசங்களே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இஸ்ரேல் மக்களும் அப்படிதான் நியாயமாக தான் முறுமுறுத்தாங்க, அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் என்ன விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய முறுமுறுத்தல் தேவனுடைய திட்டத்தை அதை வந்து தடை செய்யக்கூடியதாக இருந்தது, தேவனுடைய திட்டத்தை அது வந்து புறக்கணிக்கக்கூடியதாக இருந்தது.
தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்பட முடியாத, இல்லைன்னா கீழ்ப்படாத ஒரு கிரியையாக அது மாறிவிட்டது. அவங்க சைடும் நியாயம் இருக்கு, ஆனா அது என்ன செய்யல, அது தேவனுடைய நீதியை இல்லைன்னா தேவனுடைய திட்டத்தை செயல்பட அது விடல. அப்ப தேவன் அவர்களை அழைத்து இருக்கிறார். அப்ப தெரியும் கண்டிப்பா வந்து தேவன் அங்க கொண்டு போவார். அப்போ அவங்க என்ன செஞ்சிருக்கணும், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். இல்லைன்னா வந்து இதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா காலேபு அப்புறம் யோசுவாலாம் என்ன செய்யறாங்க, எப்படி இருந்தாலும் தேவன் மேல விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. அவங்க முறுமுறுக்கலையே, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்முடைய அழைப்பு அங்க கானான் தேசம். இதெல்லாம் தேவன் மேபி நம்மளுக்கு சோதிப்பதற்காக வச்சிருக்கிறாருன்னு இருக்கலாம். நம்ம பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் கூட பார்க்குறோம், ஷாத்ராக் மேஷேக் ஆபேத்நேகோ பார்க்குறோம் இல்லைங்களா. என்னடா அவங்க சொல்றாங்க, எங்களை வந்து அக்கினியில நீங்க போட்டாலும் சரி, நாங்க செத்து போனாலும் சரி, நாங்க யாரை தான் வணங்குவோம், யாவே தேவனை தான் நாங்க வணங்குவோன்றாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? ஏன்னா அவங்களுக்கு தெளிவு இருந்துச்சு, முறுமுறுக்கல. என்ன தேவன் இவரு, இவங்க கொண்டு வந்து இந்த புறஜாதி தேசத்துல கொண்டு வந்து நம்மளை இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு என்ன செய்யல, அவங்க புலம்பல. அப்போ இன்றைக்கும் நாம் சபையாக கிறிஸ்துவோடு கூட்டி சேர்க்கப்படுவதற்காக தான் இந்த கூடுகை. அப்ப இந்த கூடுகையில வந்து பாத்தீங்கன்னா சில நேரத்தில் நமக்கும் நியாயமான காரியங்கள் இருக்கலாம். என்னையா நான் மட்டுமே வேலை செய்கிறேன், என்னையா இவர் மட்டுமே வேலை செய்கிறாரு, என்ன நான் மட்டும் விழுந்து விழுந்து இது பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால தான் வசனம் சொல்லுது, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கு என்று செய்யாதீங்க, கர்த்தருக்கு என்று செய்யுங்க. முறுமுறுக்காதீங்க இல்லைங்களா. ஏனென்றால் உங்களுடைய முறுமுறுத்தல் தேவனுடைய திட்டத்தை, சபை கூடி வருதலை வந்து அது வந்து இணைக்காது. உங்களோட முறுமுறுத்தல் வந்து அதற்கு உதவியாக இருக்க போறது கிடையாது. அப்போ எதனால தேவன் வந்து அவங்க மேல கோவப்பட்டார் அப்படின்னா, அவருடைய முறுமுறுத்தல் என்ன செய்யல, அவருடைய திட்டத்தை, சொல்லப்போனால் அவருடைய திட்டத்தையே உடைப்பதற்கு காரணமா மாறிடுச்சு. அதனால தான் நிறைய பேர் மரிச்சு போனாங்க வனாந்திரத்தில் பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில். அப்ப சபையாக இந்த முறுமுறுத்தல் வந்து பாத்தீங்கன்னா அது சொல்லப்போனால் அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக மாறிவிடும். ஆகவே அதில் நாம் எச்சரிக்கையா இருக்கணும். சரி, கடைசியாக இதோட சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியாக நம்ம எதை அவாய்ட் பண்ணணும், நம்ம சபையாக வளருவதற்கு நாம் தடை செய்யக்கூடிய காரியம் எதுவா இருக்கணும் அப்படின்னா, சபையில் வந்து குரூப்பிசம் என்ன செய்யணும், தடை செய்யணும் இல்லைங்களா. எதை நம்ம தடை செய்யணும், குரூப்பிசம்ஸ் இல்லைங்களா. குரூப்பிசம்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறது. அதாவது இதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, கர்த்தரை சேவிப்பதற்காக குரூப் கிரியேட் பண்றது அது வேற. ஆனா நம்மை சேவிப்பதற்காக குரூப்பிசம் கிரியேட் பண்ணணும்னா அதான் பிரச்சனை இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு குரூப்பிசம் வந்து நம்ம சபையில் வளர விடக்கூடாது. ஒரு வசனம் பாருங்க, 1 கொரிந்தியர் 1:10 வாசிங்க. 1 Corinthians 1:10 வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்புறம், ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குலோவேயாலின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். பாருங்க, அங்கே வந்து கிறிஸ்துவுக்கு இணையா வச்சுட்டாங்க அப்பல்லோ, பவுல், கேபாவெல்லாம் இல்லைங்களா. அப்போ பவுல் சொல்றாரு, ஏன் உங்க சபைக்குள்ள வந்து குரூப்பிசம்ஸ் இருக்கு, காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ இந்த குரூப்பிசம் இல்லைங்களா, தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா பிரிவினைகள் இல்லைங்களா, சபைக்குள்ளாக அமைப்புகள், சபைக்குள்ளாக சின்ன சின்ன குழுவாக பிரிந்து கொள்றது, அது என்ன செய்யும் அப்படின்னா சபையை உடைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். நம்ம பார்க்குற கோராகு அவனுடைய கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்க, மோசேக்கு விரோதமாக வருவதற்கு முன்பாக அவங்க குரூப்பிசம் ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா. மோசேக்கு விரோதமாக பேசினது வந்து அது கடைசி, அது வந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆக்கினை வந்துச்சு. ஆனா அவங்க எத்தனையோ வருஷங்களாக இல்லைன்னா எத்தனையோ மாதங்களாக என்ன செஞ்சிருப்பாங்க, கண்டிப்பா குரூப்பிசம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. நிறைய பேர் அவங்க பக்கம், எத்தனையோ பேர் அவங்க பக்கம் இல்லைங்களா, 100க்கும் மேற்பட்டவர்கள் அவங்க பக்கம், கோராகு பக்கம் இல்லைங்களா. காரணம் என்ன அப்படின்னா, என்ன ஆயிருக்கும், கோராகு வந்து ஒருத்தரை பிரெயின் வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏ வா என் கூட வா, பாரு இந்த மோசே இருக்கான ஒன் ஆஃப் த ஒஸ்ட் ஃபெலோப்பா, அங்கேருந்து நம்மளை கூப்பிட்டு வந்தான் ஈஜிப்ட்லேருந்து, பாரு இன்னைக்கு எப்படி ஆகிட்டான், தண்ணி இல்லை, நம்மளுக்குள்ள சாப்பாடு இல்லை, எகிப்துலலாம் இப்போ நல்ல சாப்பாடு இருந்துச்சு, நான்வெஜ் கிடச்சி, இதெல்லாம் இங்கே கிடச்சிதா அப்படின்னு. இல்லைப்பா அது தேவனுடைய திட்டம் அப்படின்னா, என்ன தேவனுடைய திட்டம், அவன் மட்டும் ஒரு ஜாலியாக அப்பப்போ தனியாக போயிட்டு மேலே 40 நாள் இருந்துட்டு வரான், யாருக்கு தெரியும், நல்லா நான்வெஜ் சாப்பிட்டு வந்திருப்பான். சும்மா சொல்கிறேன், மனுஷங்க இப்படி தானே பேசியிருப்பாங்க. 40 நாள் போயிட்டு வந்தான் பாரு, வரும்போது நல்ல பிரகாசமாக வரான்
நல்ல கட்டின்னு வந்துருமா மேலே 40 நாள் நம்மளை பெரியங்க பட்னியாக போட விட்டான். என்ன வேணாலும் பேசுவாங்க மனுஷங்க இல்லைங்களா. குரூப்பிசம் இப்படி தான் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த குழுவாக அது வந்து பிரிஞ்சிடுறாங்க. அப்போது நம் சபையாக இருக்கும் பொழுது இந்த குரூப்பிசம் என்ன செய்யணும், அவாய்ட் பண்ணணும். எதில் நம்ம வந்து சபையாக குரூப்பாக இருக்கலாம் அப்படின்னா, நாம் சுவிசேஷத்தை இல்லைன்னா சத்தியத்தின் அடிப்படையில் ஊழியத்தின் அடிப்படையில் குரூப்பாக சேரணும். அதுவும் சரியான எண்ணங்களோட தேவனை சேவிக்கணும்ன்ட்டு இல்லைங்களா. சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா குரூப்பிசம் கிரியேட் பண்ணுறதுக்கு சத்தியத்தையே பயன்படுத்திப்பாங்க. எப்படி வசனம் சொல்லுது, பவுலுக்கு வந்து அடி கொடுப்பதுக்காக பவுல் பேரை வச்சு சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கானுங்க வெளியில். அவர் ஜெயிலில் இருக்கிறார் தலைவர், பாவம் பவுல் இல்லைங்களா. எதுக்காக ஜெயிலில் போயிருக்காரு அப்படின்னா இயேசுவை பற்றி அவர் அறிவிச்சாருன்ட்டு. இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா பவுல் பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் பவுலுடைய சீடர்கள் சொல்லி அறிவிச்சிட்டு இருக்காங்க. அடி இங்கே உள்ளே விழுந்துட்டு இருக்கு இவருக்கு. அப்போ பவுல் சொல்கிறாரு, எப்படியாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டா போதும் அப்படின்றாரு. பாருங்க, அப்போ அவங்களும் சுவிசேஷத்தை தான் அறிவிக்கிறாங்க. ஆனால் அவங்க எண்ணங்கள் எப்படி இருக்கு, பவுலுக்கு பிரச்சனை வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய எண்ணம் உண்மையாகவே சுவிசேஷத்தை அறிவிக்கணுன்ற எண்ணத்தோடு இருந்து பவுல் அடி வாங்கியிருந்தா அது வேற விஷயம் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல அந்த எண்ணங்கள் முக்கியமா இருக்கு. நம்ம குரூப் வந்து சுவிசேஷத்தை அறிவிக்க சத்தியத்தை அறிவிக்க ஊழியம் செய்வதற்காக நம்ம குழுவாக உண்மையான மனதோடு சேர்ந்தோன்னா அது தப்பு கிடையாது. அது தேவன் அங்கீகரிப்பார். சொல்லப்போனால் எல்லாருமே அது சபையாக இது பண்ணுவாங்க. ஆனால் மாறாக சுயநலத்திற்காகவோ சபையில் பிரிவினை ஏற்படுத்துவதற்காகவோ நாம் வந்து குரூப்பிசம் செய்யக்கூடாது. ஆகவே 3 காரியங்களை நம்ம தவிர்க்கணும் சபையாக வளரணும் அப்படின்னா. ஒன்று என்ன செய்யணும், நம்ம வந்து சுயத்தை தவிர்க்கணும். 2வது முறுமுறுப்பை தவிர்க்கணும். 3வது பிரிவினைகள் குழுவை இல்லைன்னா குரூப்பிசம்ஸை நம்ம வந்து தவிர்க்கணும். இப்படி நம்ம செய்யும் பொழுது நிச்சயமாக அதாவது சபையாக நம்ம வந்து வளரணும் அப்படின்றதான் நம்முடைய நோக்கம். நம்ம கூட ஒரு புதிய ஆலயத்துக்குள்ளே போக போகிறோம், புதிய இடத்துக்குள்ளாக போக போகிறோம். நிறைய பேர் அங்கே வரதான் போகிறாங்க இல்லைங்களா. ஆகவே நாம் சரியான மனநிலையில் இருந்தோம் என்றால்தான் புதிதாக வரக்கூடிய ஆத்துமாக்களையும் நம்ம சரியான வழியில் நடத்த முடியும். அதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு செய்தியை வந்து உங்ககிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கு நான் மனதாக இருந்தேன். ஆகவே நாம் சத்தியத்தில் இன்னும் வளருவோம். சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் போய் வீட்டில் தியானிங்க, வாழ்வில் செயல்படுத்துங்க. குறிப்பாக சபையில் அதை செயல்படுத்துங்க. நிச்சயமாக நீங்களும் ரட்சிக்கப்படுவீர்கள். அநேகரை உங்கள் மூலமாக தேவன் ரட்சிக்க உங்களை நல்ல ஒரு பாத்திரமாக பயன்படுத்துவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.